வழிபாடு செய்த பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் நம்ம வணங்கணும்னு நினைச்சாராம். அப்படி 2 பேரும் நினைக்கின்ற பொழுது ஒருவாறு அவங்க கொஞ்சம் முந்திட்டாங்க. அந்த பதியை சார்ந்தவர்கள் அவங்க வணங்க இவர் எதிர்வணக்கம் செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல காஞ்சியின் பதில் அப்படி சொல்றார். இப்படி நம்பிகள் அடியார்களை வணங்க அவர்களும் இவரை வணங்கிய முறைகளை சேக்கிழார் பெருமான் நமக்கு பல இடங்கள் சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அதே மாதிரி தான். ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒன்பதாம் அறிவு மனந்தார மலரும் மதுவலனை கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பினால் சம்பந்தன் அப்படின்னு சொல்றார் நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான அங்கு கண்டியூர் வருகின்ற பொழுது கண்டியூர் இருக்கக்கூடிய அடியார்களை பார்த்து கேட்கிறாராம், உங்களுடைய பெருமான நீங்கள் பாடுங்க என்று சொல்லி அந்த அடியார்கள் எல்லாம் பாடத்தில் இவர் பின்னாடி போனார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய காலத்தில கண்ணபுரை வழிபாடு செய்த பாங்கினை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகிறார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி இப்படி அவருடைய சரீரத்திலே நிறைய அது போன்ற இடங்கள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி அதே மாதிரி இங்கு இப்போ அறியப்படாத அறியாவினா யாரும் முன்னாடி வணங்கினாங்கன்னு அறிய முடியாத போல இங்கு 2 பெருமக்களும் ஒன்று போலவே விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி இந்த பொன்பிறங்கு மணி மாளிகையை நீடுனார் தில்லைவாழந்தனரின் அந்த முதல்வராகிய நடராஜ பெருமான் எழுந்தருளிய பொன் மாளிகையும் அவரோடு ஒத்தே வாழும் தன்மையான ஏனைய தில்லைவாழந்தனர்களை அழகிய மாளிகைகளும் என்று சொல்லி, அதாவது அங்கே அவ்வளவு உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொல்றார். பொன்பிறங்கு மாளிகை நீடும் என்று சொல்லி சொல்றார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் சொல்லார்களா, செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அறிதோய செல்வம் உயர்கின்ற செல்வராதில்லை சிற்றம்பலமேய செல்வன் கழகத்தும் செல்வம் செல்வமே என்று சொல்லி 7 செல்வத்தை அதில் வச்சு சொல்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். இப்படி நீண்ட மாடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பதி நம்முடைய தில்லையம்பதி. அதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியை சொல்வார். வண்டார் குழல் அறிவையோடும் பிரியா வகைபாகம் பெண்தான் மிகானான் விளைச்சென்னி பெருமானோர் தந்தாமரை மலராதுரை தவளம் நெடுமானம் விண்டாங்கவோட மிக வேணுபுறம் இதுவே அப்படின்றார். ஒரு விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு அங்கு சீர்காழியிலே உயர்ந்த மாடங்கள் இருந்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் தன்னுடைய தேவாரத்தில் சொன்னார். அப்போ இதே மாதிரி தில்லையம்பதியும் உயர்ந்த மாடங்கள் நடந்திருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். ஒரு பிறந்த திருவீதி புகுந்தார் அப்படின்னார். ஒரு பிறந்த திருவீதினா நம்பிகள் அதில் வந்ததுனால அது ஒரு பிறந்த திருவீதின்னு சேக்கிழார் பெருமான் அதான் ஒப்பற்ற ஒரு திருவீதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வடக்கு வாயில் சொல்லுகின்ற பொழுது ஒப்பற்ற திருவீதி நம்பிகள் உத்தர திருவாயிலின் வழியே திருவீதியில் புகுந்தவையே சரீரத்தில் சிறந்ததற்கு ஒரு தனி செய்தியாக ஒரு சிவதல யாத்திரையின் பயன்தரும் சிறப்பு நோக்கி ஆசிரியர் எடுத்து கூறினார் என்று சொல்லி சேக்கக்கூடிய உரையில சொல்றாங்க. அதாவது அந்த திருவீதியை பற்றி சொல்றதே ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லி ஒரு திருத்தல செலவு போல அதை அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி வேற யாருக்கும் எவ்வளவு சிறப்பாக சொல்லலை. இந்த இடத்துல ரொம்ப ஒருவர் அந்த திருவீதி புகுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஞானசம்பந்த சுவாமிகள் தில்லைக்கு எழுந்தருளிய போது திருவீதிகளை தொழுது பின்னை அவற்றை தங்கியிருக்க அஞ்சி திருவேற்கடத்தில் எழுந்தருளினார் என்பது சரிதான். அதாவது நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் தில்லையம்பதியில் தங்கலை. அவர் அங்கே மலம் கழிக்கக்கூடாது என்று சொல்லி திருவேற்களம் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவேற்களத்தில் தான் தங்கியதாக நமக்கு ஒரு வரலாறு. அதுவும் அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழந்தவர்கள் எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா சிவகணங்களாகவே காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. அந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே தங்குறது இல்லை. அப்படி மாதவங்கள் செய்யும் பலனை இத்திருவேதிகள் தருவன. மாதவங்கள் நல்கும் திருவேதி 4 தொழுது அங்கல் ஆழ்கும் திறம் அஞ்சுவார் சண்பை ஆண் தகையார் என்று சொல்லி அவர் அங்கு தங்குவதற்கன்றி திருவேற்கடத்தில் தங்கினார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பர் சாமிகள் இந்த திருவேதிகளிலே கைகளால் திருப்பணி செய்ததோடு தமது தூய பொன்மேனியினால் அவற்றில் புரண்டு வலம் விடை கொண்டு சென்றார். அதான் சொல்றார், பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தே எப்புவனங்களும் விளங்கும் திருவீதியின் எல்லையினை இறங்கி போந்து என்று சொல்லி அந்த திருவீதியை வணங்கி கொண்டு தன்னுடைய உடம்பாலே புரண்டு சென்றார் என்று சொல்லி சொல்லுகிறார். நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த உளவாரப்பணி செய்து கொண்டு பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த அடியவர் சிந்தை பெரியாத திருத்தாண்டகம் சேக்கிழார் பெருமான் அந்த தாண்டகத்தை சொல்லுகின்ற பொழுது
அரியானை அந்தனதன் சிந்தையானை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம், அது அடியார்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த பதிகத்தை பாடினதுக்கு பிறகுதான் ஞானசம்பந்தர் அப்படிங்கிற பெயரே அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது. ஞானசம்பந்தரை பற்றி அப்பர் சுவாமிகள் எப்போ தெரிஞ்சிட்டார் அப்படின்னா, தில்லையம்பதியிலிருந்து உழவாரப்பணி செய்து கொண்டு அரியானை அந்தனதன் சிந்தையானை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடியதுக்கு பிறகுதான் ஞானசம்பந்தர் அப்படிங்கிற சொல்லே அவருக்கு அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியுங்க. சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்றாருங்க, கடையுகத்தில் ஆலையின் மேல் மிதந்ததிரு கழுவலத்தில் விடையுழைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலுடன் அடையநிறை சிவபெருக வளர்ஞானம் குலைத்தோட்டு அமுது செய்த உடையமலைப்படியார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படிங்கிறார். அடியார்கள் உரைப்ப கேட்டார், வேற இல்லைன்னா அவருக்கு தெரியாது. அடையநிறை சிவபெருக வளர்ஞானம் குலைத்தோட்டு அமுது செய்த உடையமலைப்படியார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னாரு. அடியார்கள் எப்போ உரைச்சாங்க, எப்போ சொன்னாங்க அப்படின்னா, பெரிய திருத்தாண்டகம் பாடியதுக்கு பிறகுதான் சொன்னாங்க. அப்போ சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்பொழுதே அம்பலத்தில் ஆடுகின்ற கலல் வணங்கி, அதான் சொல்றார், பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளர்ந்து போந்தார்னாரு. அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, உடனே அப்படி ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு பல அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே சாமியிலிருந்து விடைபெற்று கொண்டு போறார். அப்பவே அம்பலத்தில் ஆடுகின்ற கலல் வணங்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் சேக்கிழார். உடனே வணங்கி கொண்டு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை வணங்குவதற்காக போறாருங்க. அவருடைய திருவடியை பார்த்துட்டு வரணும்னு எல்லாம் போகல. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதாவது அந்த மாதிரி ஒரு குழந்தையை பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி எல்லாம் போகலையா, அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி போறார். அவ்வளவு சிறப்புடையது அந்த தில்லையம்பதி யாத்திரை என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுக்கு தில்லையம்பதி யாத்திரையில தான் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய அந்த பெயரே தெரியும். ரொம்ப சேக்கிழார் பெருமான் அங்கே பதிவு செய்து காட்டுகிறார். அதனால தான் இந்த வீதி என்ன சொன்னார், ஒரு பிறந்த திருவீதி அப்படின்னாரு. ரொம்ப பெருமை மிகுந்த ஒப்பற்ற ஒரு திருவீதி என்று சொல்லி அந்த வடப்பாயிலை சொல்லுகிறார். இப்படி அந்த பொறுபிறந்த திருவேதி என்று குறித்ததுடன் அதை வர்ற பாட்டில் அதனுடைய காரணமும் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிற இயல்பையெல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த அடுத்த திருப்பாட்டில் சொல்றாருங்க. அங்கன் மாமரை முழங்கும் மருங்கே ஆடர் அரம்பயர் அரங்கும் முழங்கும் மங்குள் வானின் இசை 5 முழங்கும் வாச மாலைகளின் வண்டு முழங்கும் பொங்கும் அன்பருவி கண் பொழி தொண்டர் போற்று முறை எங்கும் முழங்கும் திங்கள் தந்து சடை கங்கை முழங்கும் தேவ தேவர் புரியும் திருவீதி. இதில் 6 முறை இந்த திருப்பாட்டில் 6 முறை முழங்கும் 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 என்றே சொல்றார். அருமையான அழகான ஒரு திருப்பாட்டு. அங்கண் மாமுறை முழங்கும் மருங்கே ஆடர் அரம்பையர் அரங்கு முழங்கும் என்று சொல்லி இப்படி முழங்கும் முழங்கும்னே சொல்றாரு. அப்படின்னா பிறைச்சந்தவன் தங்குவதற்கிடமாக சடையினை கங்கை முழங்குகின்ற அந்த தேவதேவராகிய நடராஜன் விரும்பி எழுந்தருளும் அந்த திருவேதியில் என்ன சொன்னாரு, இடமென்றும் 4 மறைகள் முழங்குவன வேதங்கள் முழங்கிக் கொண்டிருந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வேதியர்கள் வேதம் மோதி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன சொன்னார், மாமறை முழங்கும் வேதங்கள் முழங்கிக் கொண்டிருந்தது. அங்க அரம்பையர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. அதனால அங்க 4 மறை முழங்குவன. அப்புறம் அவற்றின் பக்கத்து அரம்பையர் ஆடல் முழக்கம், அரம்பையர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அரம்பையர்கள் தேவலோக பெண்கள் மேலிருந்து இறைவனை வாழ்த்தி அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மேகம் சூழ்ந்த ஆகாயத்தில் 5 தேவ துந்திவுகளும் முழங்குவன. இது 3 இடத்துக்கு தான் இப்படி சொன்னார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில். 3 தலங்கள் எப்படின்னா கைலாயத்துக்கு இணையான தலங்கள் 3 பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. எங்கே அப்படின்னா இந்த தேவ துந்திவிகள் முழங்குவது, இந்த தேவர்கள் வழிபாடு செய்வது, இதெல்லாம் எங்கே சொல்றாருன்னா காலத்தில் சொல்றார். இன்னொன்று நம்முடைய திருவாரூரில் சொல்றார், அடுத்து தில்லையம்பதியில் சொல்றார். இப்போ தில்லையம்பதி, திருவாரூர், காலத்தி இது 3மே கைலாயத்தில் எப்படி இறைவனை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் காத்து கிடப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த மதிய பூசையில் 12 மணிக்கு தேவர்கள் வழிபாடு செய்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 5 துந்துபிகள் தேவ துந்துபிகள் தானே முழங்கி கொண்டிருந்தது. அப்புறம் புதிய பூமாலைகளில் வண்டுகளின் பாடல்கள் அங்கு மாலைகள் தொங்கப்பட்டிருந்தது. அந்த மாலைகளில் இருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய தேனை என்பதற்காக வண்டுகள் அங்கு அப்படியே முழங்கி கொண்டிருந்தது என்று சொல்லி
அன்பினால் பொங்கி வழியும் கண்ணீரையுடைய அடியார்கள் போட்டு துதிக்கும் மொழி எங்கேயும் முழக்கம் செய்வன. கடைசியா பாருங்க, திங்கள் தந்து சடை கங்கை முழங்கும். அதாவது என்ன சொல்றாருங்க, எல்லாம் முழங்கும் முழங்கும் சொல்லிட்டு பொங்கும் அன்பர் அருவி கண்மொழி தொண்டர் போற்ற செய்யும் மொழி எங்கும் முழங்கங்க. அப்படி அடியார்கள் இறைவனை போற்றி பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்த்துறையும் முழங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த பாட்டில் எல்லாம் முழங்கும் முழங்கும்னே சொல்றாருங்க. வாச மாலைகள் அப்படின்னா வாச மாலைகள் இறைவனுக்காக அடியவர்கள் கொடுத்த மாலைகள் அங்கு இருந்தது என்று சொல்லி பொங்கும் அன்பருவி கண்பொழி தொண்டர் அப்படின்னா அன்பு பொங்கும் கண்பொழி அறிவி தொண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். பெருமான் மீது வைத்திரு அந்த அன்பினாலே கண்ணிலே நீர் அருவிவாய அங்கு அடியார்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறைவனை வாழ்த்தி பாடக்கூடிய ஓசைகளும் அங்கு முழங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லி சொன்னாருங்க. அதாவது மனத்தினுள் இருக்கும் காணப்படாத அன்பை கருதல் அளவினாலே காட்டும் அடையாளம் கண் அறிவினால் வேறு அன்பிற்கு முன்னோ அடைக்கும் தான் புங்கனை பூசல் தரும் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல உள்ள இருக்கக்கூடிய அன்பை காட்டக்கூடிய ஒரு கருவி என்னன்னா அந்த கண்ணீர் தான் இல்லைங்களா? அதான் சொல்றாருங்க. மார்பார பொழிகளின் மலைவாரும் திருவடிவும் நம்முடைய அப்பசாமனுடைய வேடத்தை சொல்லுகின்ற பொழுது கண்ணீரோடு தான் சொல்றார் சேக்கிழார் பெருமான் இல்லைங்களா? சிந்தை இளையரான் திருமேனிதனில் அசைவும் தந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்தெளி கண்ணீர் மலையும் அப்படிங்கிறார். அதே மாதிரி முதல் பாட்டில் சொல்லுகின்ற பொழுது தூய வெந்நீர் துறைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகள் என்கிற திருவேடத்தை 3 இடத்துல சொல்றார். ஒன்று திரு அதிகையில சொல்றார், இன்னொன்று சீர்காழியில் சொல்றார், இன்னொன்று திரு ஆரூரில் சொல்றார். 3 இடத்துலையுமே அந்த கண்ணறிவியை சொல்லாமல் சொல்றதில்லை சேக்கிழார் பெருமான். அதே மாதிரி உளவாரப்படைய மற்ற 2 இடங்கள்ல சொல்றாரு, ஒரு இடத்துல மட்டும் சொல்றதில்லை திருவதிகையில. அது ஐயா தான் எங்களுக்கு சொன்னார் அந்த நுட்பத்தை. திருவதிகையில மட்டும் உளவாரத்தை சொல்றதில்லை சேக்கிழார் பெருமான். ஏன் சொல்றதில்லைங்கிறதுக்கு ஐயா சொன்னாங்க. அங்கே அவர் ஒரு கைதியாக அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அப்படி இன்னொன்று அவர் கல்லிலே கட்டி கடலிலே போடுகின்ற பொழுது அவர் எப்படி ஏறி வந்தார்னா அஞ்சலத்தை சொல்லித்தான் ஏறி வந்தார். கையில் உளவாரப்படி இருந்ததுன்னா அதன் மூலமாக அவர் வந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடாதான். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல உளவாரப்படியை சொல்றதில்லை. பாட்டில் பாருங்க, தூய வெந்நீர் துதைந்த உன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகள் செஞ்சோல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள. இதில் உலாரப்பட வராது, மற்ற 2 பாட்டே உலாரப்பட வரும். அது காரணம் ஐயா சொன்னதுதான் அது காரணம் என்று சொல்லி அப்படி நம்முடைய அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு புறக்கரணம் என்னன்னா நமக்கு கண் அருவிதான் என்று சொல்லி சொன்னாருங்க. இப்படி அங்கு அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் அப்படி அந்த கண்ணருவியோடு பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னாருங்க. ஆசிரியர் தொண்டர் திருவேடத்தின் சிறப்பு இயல்புகளை உணர்த்துமாறு திருவேடத்தின் இலக்கணத்திற்கு பற்றிய உதாரணமாக மாதவ சிவஞான முனிவர் 12ஆம் சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அந்த திருவேடத்துக்கு எதை எடுத்துக்கிறாருன்னா நாவுக்கரசு பெருமானுடைய வேடத்தை தான் எடுத்துக்கிறார். பெரிய புராணத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்கு, ஆனால் நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருவேடத்தையே அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி சொன்னார். எங்கும் முழங்கும் அப்படின்னா அந்த திருவேதியிலே எல்லா பகுதிகளிலும் இந்த ஓசைகள் முழங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லி சொன்னாருங்க. என்னென்ன ஓசை அப்படின்னா வண்டுகள் முழங்கக்கூடிய ஓசை, வேதங்கள் ஒழிக்கக்கூடிய ஓசை, அன்பர்கள் பெருமான் மீது அன்பு கொண்டு பாடக்கூடிய ஓசை, கங்கையினுடைய ஓசை என்று சொல்லி இப்படி எல்லாம் முழங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். இந்த அளவுக்கு நம்முடைய நம்பிகள் இப்போ இன்னும் கோயிலுக்குள்ள வரல, வடக்கு வாயில் வழியாக கொண்டு இருக்கிறார். அதாவது உள்ள வர்றதுக்கே திருத்தணி நகர் புறப்பட்டாச்சு, உள்ள வர்றதுக்கே இப்போ 3 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் போய் ஒன்றில் போய் பெருமானை வழிபாடு செய்யறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுடைய நிறைவு செய்து கொண்டு ஐயா அவர்கள் அழைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஐயா உட்கார வச்சது